அதாவது நீட் தேர்வு என்பது ஏதோ இன்னைக்கு புதுசாக வந்ததில்ல, அது ஒரு நீண்ட மிகப்பெரிய போராட்டம். தமிழ்நாடு மக்கள் முழுவதற்கும் தெரியும். நீட் தேர்வு வந்த போதே அதை முத்தமிழ் தலைவர் கலைஞர் அவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். தலைவர் கலைஞருக்கு பிறகு மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகு வந்த ஓபிஎஸ் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் தான் அந்த நீட் நடைமுறைக்கு வந்தது. அதை எதிர்த்து எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த அனிதா என்ற மாணவி தன்னுடைய இன்னுயிரை ஈந்து அதற்கான எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் நீட்டினுடைய கொடூரம் குறித்து தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. நன்றி. அதிமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவில் எவ்வளவு சார் இருக்காங்கன்னு நான் கொடுத்த அந்த அறிக்கையில் வெளிவந்திருக்கிறது. ஆதாரபூர்வமாக சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதில் சில சார்கள் எல்லாம் விடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த சார்கள் தாங்கள் போராட முன்வராமல் அதிமுகவை சேர்ந்த அப்பாவி மகளிரை முன்னிறுத்தி போராட்டம் நடத்த சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் தெரியும். இந்த அண்ணா பல்கலைக்கழக வழக்கை பொறுத்தவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். உயர்நீதிமன்றம் ஒரு குழுவை அமைத்து விசாரிக்க சொல்லியிருக்கிறது. இவர்களுக்கு இன்னும் அதிமுக எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, அதிமுகவில் எவ்வளவு சார் இருக்காங்கன்னு நான் கொடுத்த அந்த அறிக்கையில் வெளிவந்திருக்கிறது. ஆதாரபூர்வமாக தெரிய ஆரம்பித்தது. எனவே அதிலிருந்து இந்த நீட்டை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள் இப்பொழுதும் எங்களுடைய மாண்புமிகு துணை முதல்வர் மாநில இளைஞரணி செயலாளர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 கோடி கையெழுத்து பெற்று குடியரசுத் தலைவர் வரை கொடுத்திருக்கின்றார். இது ஒன்றிய அரசை எதிர்த்து நடக்கின்ற போராட்டம். ஒன்றிய அரசை பொறுத்தவரை கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவம் படித்து விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். எனவே அவர்களை எதிர்த்து நடைபெறுகின்ற போராட்டத்தில் மாநில அரசில் இதை நேரடியாக இதை நீக்க முடியாது. இது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற இந்த சட்டம் என்பது. எனவே இது சட்டம் புரிந்தால்தான், நாட்டு நடைமுறை புரிந்தால்தான், அரசு நடைமுறை புரிந்தால்தான் பேச முடியும். இது சினிமாவில் யாரோ எழுதி கொடுக்கிற பஞ்சு டயலாக் பேசுகின்ற சூழல் கிடையாது. இது ஒரு அரசு நடைமுறை. நன்றி.